உடல் தெரிந்த மாலை வணக்கம். வந்ததுலேருந்து உங்க முகத்தெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஏதோ இழுத்து உட்கார எடுத்து வந்து உட்காந்துருக்காரு. ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க வரவங்கலாம். நம்மளை எப்போ வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆமா, சிரிச்ச முகத்தோட நீங்க ஒரு முக்கியமான வாழ்க்கையிலும் முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கீங்க. முதல்ல சந்தோஷமா இருக்கு, அப்புறமா கிராஜுவேஷன் எல்லாம் ஆயிடுச்சு. ஹாப்பியா இருக்கு, எல்லாம் சிரிச்ச முகத்தோட இருக்கு, உற்சாகத்தோட இருக்கு. இந்த மாதிரி முகத்துல பேசுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்படி இறுக்கி இருந்தா நான் என்ன பேசுறது சொல்றேன். இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு என்னை வரவேற்ற நாகரத்னம் அங்காள் அம்மாள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நிர்வாகத்துக்கு என்ற முதற்க நன்றி. திரு ஜெகதீசன் செக்ரட்டரி கரஸ்பாண்டன்ட், ராஜேந்திரன் ட்ரஸ்டி, வசந்த்குமார் பிரின்சிபல், திரு கார்த்திகேயன் ட்ரஸ்டி, உங்கள் எல்லோருக்கும் இந்த பட்டமளிப்பு விழாவுக்கு என்ன கூப்பிடணும்னு நினைச்சிட்டு நன்றி. முக்கியமான கொஸ்டின், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீ முதல்ல கேட்க வேண்டிய நிலையில இருக்கீங்க. என்ன உங்களுக்கு சந்தோஷத்தை இதான். ஏன்னா அவங்க நிறைய பேர் நிறைய அச்சீவ் பண்ணிட்டாங்க, நிறைய பேர் பெரிய பணக்காரங்க இருக்காங்க, நிறைய பேர் பிரமாணமான வாழ்க்கை பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு எம்எட் பிஹெச்டி அது சொல்ல, அது வேற மாதிரி அக்கௌண்ட். நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த நிலைக்கு நம்ம புஷ் பண்றது, கிராஜுவேஷன் ஆகிறது, பிஹெச்டி ஆகிறது, அது வேற மாதிரி அக்காமடேஷன். ஆனா அதுவே நம்மளுக்கு சந்தோஷத்துக்கு மனசுக்காது, நாம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால இந்த 5 விஷயங்கள் நடக்கணும்னா போக்கஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமான இன்னைக்கு நம்ம காலகட்டத்துல எல்லாரும் திருப்பி பேச வேண்டிய ஒரு விஷயம் வந்து போக்கஸ். போக்கஸ் இந்த ஜெனரேஷன் இருக்கிற மக்கள் இருக்காங்க இப்போ the most distracted generation. இந்த ஜெனரேஷனால எதையுமே சேர்ந்தா போல எதையுமே செய்ய முடிய மாட்டேங்குது, சேர்ந்தா போல ஒரு புத்தகம் படிக்க முடிய மாட்டேங்குது. எது பண்ணாலும் அந்த பத்திராவை ஒரு செல்போன் பாடாப்படும். இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு ஏதோ ஒரு போன் வருது, மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால ஃபோக்கஸ் பண்ணினாதான் வாழ்க்கையில வந்து ஹாப்பினஸ்க்கு நம்ம ரீச் பண்ண முடியும். அதனால இன்னொரு ரொம்ப முக்கியம் என்னன்னா, நான் இப்பெல்லாம் சந்தோஷமா இல்லை, நான் நிறைய பைசா சம்பாதிச்சு பெரிய பெரிய பதவியெல்லாம் போயிட்டு அப்ப சந்தோஷமா இருக்கேன். நான் அப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும். அப்பா அம்மா ஆரம்பிச்சு ஊழல் இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த நன்றி எப்போதுமே ஞாபகம். நான் ஏன் சொல்றேன்னா, என்னுடைய வாழ்க்கையினுடைய நீ வந்து இன்னும் கூட நிறைய பேர் நிறைய பேர் கூட நன்றி நீ இல்ல அப்படின்ற எனக்கு நீங்க தான் இன்னும் கூட நீ வந்து இன்னைக்கு ஒண்ணு சொல்றாங்க. இந்த இடத்துல நீ வந்து தொடர்பு வச்சிருக்கீங்க, அவங்கள்ட்ட நீங்க பேசுறீங்க, அவங்க ஏதாச்சும் அந்த நன்றி கூட தடவை எங்கேயாவது நீங்க எல்லாம் அது நடந்துட்டு இது சொல்றது உங்களுக்கு நன்றி உங்களோட எடுக்கிறது முக்கியம். பொய் சொல்லக்கூடாது. நான் இருக்கிற நாள் தான் உலகத்தை நன்றியோட இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு
நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்ற விஷயத்தை நம்ம புதுக்கிறோம்னு சொன்னேன். நன்றி உணர்வோட இருக்கிற விஷயத்தை நம்ம சில பேருக்கு தான் ரொம்ப நேச்சுரலா பண்ணும், சில பேரால அதை பண்ண முடியும். இன்னைக்கு இருக்க ஃபாஸ்ட் லைஃப் ஸ்கிரீன்ல பார்த்து 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 ஒரு யாருக்கு அப்படின்ற ஒரு பெரிய வாய்ப்பு கடைசியா ஒரு சிம்பிளா வாழ்க்கையை சாதாரணமான வாழ்க்கைனா சந்தோஷமான வாழ்க்கை. அதனால இப்ப நான் வந்து உங்களுடைய வாழ்க்கைய எவ்வளவோ பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் இல்லாம எவ்வளவோ உள்ளவர் கோடி பார்த்து சிம்மாடி நாடு அப்படின்னு நல்லா சொன்னாங்க. இந்த மாதிரி இது போல இது போல ஒரு மினிமம் இந்த மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதனால நம்பிக்கை அடைச்சது வச்சு உங்களுடைய வாழ்க்கையை கொண்டாட சந்தோஷமா இருக்கும். அதனால இந்த வாய்ப்பு